யோகி நீ காலி கிட்டத்தட்ட அவர் சொன்னதுக்காக தான் முதல்ல லிஸ்ட் சொல்லிட்டா. அத்வானிஜி அயன் பண்ணி படுக்க வச்சாங்களா, அதுக்கப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ் காலி பண்ணாங்களா, பட்னாவிஸ் சிஎம் இருந்தவரை டெப்டி சிஎம் ஆக்கி விட்டாங்களா, எடியூரப்பா ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்களா, முரளி மனோகர் ஜோஷி, இந்த மாதிரி ஒரு 7-8 பேரை மனப்பாடமா சொல்றாரு. ராமர் கோயிலுக்கு கிட்ட இருந்து வேலை பார்த்தது யாரு? யோகி. பேரும் பெருமையை எடுத்துன்னு போனது யாரு? மோடி. எல்லாம் யோசிப்பாங்கல்ல. இந்த குறைந்தபட்ச அரசியல் கூட தெரியாம இருக்கும். தம்பியை நம்ம சொல்ற வேலை எல்லாம் செய்த பட்னாவிஸ் கொஞ்சம் அவர் கூட கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஷிண்டே தம்பி என்ன சொல்றாங்க, சேட் செய்யுங்க. அப்பாயின்மெண்ட் வேணும், ஷிண்டே மூலியமா பாருங்க. இதெல்லாம் நடக்கும் அரசியல். யோசிப்பாங்கல்ல. அஜித் பவாரும் டெப்டி சீஃப் மினிஸ்டர், பட்னாவிஸும் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா இது எப்படி இருக்குது? அவரும் பாம்பேல தான் ஓட்டு போடுவாரு. இந்த வாட்டி வழக்கமா இருக்கிற இடத்துல ஓட்டு போடாம மாறி சுப்ரியா சூலே எங்க நிக்கிறாங்களோ அந்த இடத்துல பாராமதியில போடுறாரு. அதாவது இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாராமதியில அஜித் பவாருடைய மனைவி நிக்கிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மோடு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில பிரச்சாரம் செய்யறதுனால எந்த மாற்றமும் உருவாயிராது அப்படின்னு சொல்றாங்க. அது பயத்தினுடைய உச்சம். மாற்றம் உருவாகாமலாம் அவர் தெரு தெருவா போறாரு. அதாவது கெஜ்ரிவாலோட ரிலீஸ் பாத்தீங்கன்னா வந்ததுல இருந்தே பிஜேபிக்கு ஒரு சிக்கல் சூப்பர் ஓவர் மாதிரி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, யோகி நீ காலி கிட்டத்தட்ட அவர் சொன்னதுக்காக தான் முதல்ல லிஸ்ட் சொல்லிட்டா. அத்வானிஜி அயன் பண்ணி படுக்க வச்சாங்களா, அதுக்கப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ் காலி பண்ணாங்களா, பட்னாவிஸ் சிஎம் இருந்தவரை டெப்டி சிஎம் ஆக்கி விட்டாங்களா, எடியூரப்பா ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்களா, முரளி மனோகர் ஜோஷி, இந்த மாதிரி ஒரு 7-8 பேரை மனப்பாடமா சொல்றாரு. அப்ப ஆழ் மனசுல யோகிக்கு தூங்கும் போது இதெல்லாம் நடந்துருமோ, செய்தவர்கள் செய்யக்கூடியவர்கள் கடந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள், இப்பொழுது செய்ய மாட்டார்கள் என்று என்ன நம்பிக்கை? அடிப்படையில யோகி என்ன மிஷினா? மோடி அவர்களை ஜெயிக்க விட்டு நேந்தி விட்டு ப்ரோக்ராம் பண்ண மிஷினா? இல்லையே, அவரும் ஒரு மனிதர் தானே. 10வது காலைல எழுந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் மோடி படம் பெருசு பெருசா இருக்குது. ராமர் கோயிலுக்கு கிட்ட இருந்து வேலை பார்த்தது யாரு? யோகி. பேரும் பெருமையை எடுத்துன்னு போனது யாரு? மோடி. எல்லாம் யோசிப்பாங்கல்ல. இந்த குறைந்தபட்ச அரசியல் கூட தெரியாம இருக்கும். இன்னொன்று டாக் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கல, யோகி அவர்களுக்கு பிடித்தமான ஆளுகளுக்கு வேட்பாளராக நிறுத்தல, அமித்ஷாக்கும் அவருக்கும் ஆல்ரெடி லடாய் இருக்குன்றது ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான காரியகர்த்தாக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தல் பிஜேபிக்கு உள்ளேயே பிரச்சனை இருக்கு. கூடவே 75 வயசு வரைக்கும். ஆமா, உங்களுக்கு ஒண்டி ஒரு ரூல்ஸ், மற்றவங்களுக்கு எல்லாம் வேற ரூல்ஸ்னா இது என்ன அழுவலாட்டமா இருக்குல்ல. இப்படியா ஒரு ஆட்டத்துக்கு ஆடுறதுக்கு எடியூரப்பாக்கு என்ன சொன்னீங்க, முரளி மனோகர் ஜோஷிக்கு என்ன சொன்னீங்க, அத்வானிஜி என்ன சொன்னீங்க? அப்போ அவங்களாம் வெறும் நார்மல் மேன், நீங்க ஒண்டி சூப்பர் மேனா? அவங்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தான், நீங்களும் ஆர்எஸ்எஸ்ல தான் வந்தீங்க. ஆர்எஸ்எஸ் தான் உங்களையும் அடையாளம் காட்டி பிரதமர் ஆக்குச்சு, அவங்களும் ஆர்எஸ்எஸ் தான் அடையாளம். நிதின் கட்காரிக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவரை ஓரம் கட்டினீங்க? அவரும் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தானே. பட்னாவிஸ்க்கு என்ன பிரச்சனை? பட்னாவிஸ்க்கு என்ன ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தெரியாதா, இல்லை இந்துத்துவ பேச வராதா, இல்ல காசு பணத்துக்கு குறைச்சியா, என்ன பிரச்சனை? எதுக்கு ஏக்நாத் ஷிண்டே கட்டார் எதுக்கு இப்ப மாத்தி விட்டீங்க ஹரியானால? உங்களுக்கு என்னன்னா, யாருன்னா ஒருத்தர் 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேல முதலமைச்சரா ஆயிட்டாங்க அப்படின்னு சௌஹான் மத்திய பிரதேச, வசுந்தரா ராஜே ராஜஸ்தான்ல வந்துட்டா நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. நமக்கு இது நாளவில் தலைவலி. நானு நீங்க, அதாவது மோடிஜி அமித்ஷாஜி 2 பேர் ஒண்டி பாத்துக்கலாம். இந்த கணக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப ரிவர்ஸ்ல மத்தவங்க எல்லாம் கணக்கு போட, இந்த கணக்கை தான் கெஜ்ரிவால் என்ன பண்றாரு, ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடுறாரு. யாருக்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு? அங்க இருக்கிற மக்கள் கிட்ட, கட்சிக்காரங்க கிட்டலாம். இது ஒரு பேசு பொருள் ஆகும்ல. அதாவதுங்க, மோடிஜியை கண்டிப்பா ஜெயிச்சே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஏந்த உடனே எழுந்து காரியகர்த்தாவை கூப்பிடுறது, சக்தி கேந்திராவை கூப்பிடுறது, தொண்டர்களை கூப்பிடுறது, பூத்தை கூப்பிடுறது, அது எப்படி இருக்கு? ஒருவேளை யோகிஜிக்கு பிரச்சனை ஆயிடுமோ இவங்க சொல்லா வந்தா? ஒருவேளை பட்னாவிஸோட கதை இப்படியே டெப்டி சிஎம் இப்போ இப்படி எடுத்துக்கங்க, ஏக்நாத் ஷிண்டே திருப்பி ஜெயிச்சிடறாருங்க மகாராஷ்டிரத்துல. 48க்கு பழைய மாதிரியே 42, 43. 2014லயும் அதே நம்பர் வந்தாங்க, 2019லயும் அதே நம்பர். திருப்பி வந்துட்டா அந்த பெருமை யாருக்கு போவோம்? பட்னாவிஸ்க்கு போவோம், ஷிண்டேக்கு தானே போவோம். அப்போ என்ன நினைப்பாங்க, இந்த தம்பியை நம்ம சொல்ற வேலை எல்லாம் செய்த பட்னாவிஸ் கொஞ்சம் அவர் கூட கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஷிண்டே தம்பி என்ன சொல்றாங்க, சேட் செய்யுங்க. அப்பாயின்மெண்ட் வேணும், ஷிண்டே மூலியமா பாருங்க. இதெல்லாம் நடக்கும் அரசியல். யோசிப்பாங்கல்ல. அஜித் பவாரும் டெப்டி சீஃப் மினிஸ்டர், பட்னாவிஸும் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா இது எப்படி இருக்குது? இது மனசளவுல அஜித் பவாருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருச்சி வந்தவர், வட்சி வந்தவர், ஏதோ வந்தவர்ல லாபம், கிடைச்ச வரைக்கும் லாபம். பட்னாவிஸ் கதை அது இல்லையே. இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல. இப்ப இந்த சைடு பீகார் எடுத்துக்கோங்க. நிதிஷ்குமாருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குன்ட்டு எதனா ஒரு ஊடகத்துல, இல்ல எதனா ஒரு பத்திரிகையாளர், இல்ல யாருன்னா ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு கட்டுரையோ இல்ல ஒரு பேட்டியோ ஒரு கருத்து கணிப்போ எதனா ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, அவர் போன பிறகு நிதிஷ்குமார் நான் கிட்ட பார்த்தது கூட கிடையாதுங்க. ஏர்போர்ட்ல ஒரு வாட்டி அவர் போகும்போது நான் பத்திரிகையாளர்னா தொலைவில் பார்த்துருக்கேன். எனக்கும் நிதிஷ்குமாருக்கும் அவ்வளவுதான். ஆனா நான் அன்றாட செய்தித்தாளில் படிக்கிறேன், நானும் தேடுறேன், பக்கம் பக்கமா இல்லை. அவரை நம்பி தான் நீங்க களம் இறங்குறீங்க. எங்க 40 தொகுதி இருக்கிற இடத்துல, பீகார்ல. அதுவும் என்ன மாதிரி இடம் அது?
அக்னிபாத்தனுடைய போராட்டம் வந்து வீரியமாக உச்சகட்டமாக இருக்கிற ஒரு இடம். ஆல்ரெடி பிஜேபிக்கும் ஆர்ஜேடிக்கும் கடந்த தேர்தலே சட்டமன்ற தேர்தலில் 1 விழுக்காடு தான் வித்தியாசம். 1 விழுக்காடு என்பது உடனே மாறும். இன்னொன்று காங்கிரஸ் எப்பா நான் வந்து முன்னணியின் பிள்ளையர்லாம் இல்லை, என்னை 5th டவுனு இல்லை 8th டவுனு இல்லை லாஸ்ட் கூட இறக்குங்க, கொடுக்குற சீட்டை கொடுங்க, நான் பாட்டு கம்மன் நிற்கிறேன்ற நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே வந்து யார் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு தேஜஸ்வி போராடலாம் கூட்டம் வருது. மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரே, அதுக்கப்புறம் இங்கே வந்து அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டாலின் இருக்கிறாங்க, அங்கே வந்து கம்யூனிஸ்டில் இருக்கிறாங்க, டீமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த டீமை சொல்லி சொன்னால் பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணுறாங்க, ராகுல் வர்சஸ் மோடி. இதற்கு பின்னாடி இப்போ மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, ஸ்டாலின் இருக்காங்கன்னா இவங்க ஜெயிச்சாங்கன்னா அது யாருக்கு வரப்போகுது, இந்தியா கூட்டணிக்கு தான் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பற்றி யாரும் பேசக்கூடாது. கூட்டம் அதாவதுங்க எல்லாரும் 4 பேர் ஒன்றா சேர்ந்தா முடியும். இது வந்து நமக்கு வந்து இந்த சிங்கம் கதையோ மாடு கதையோ நம்ம படிச்சிருப்போம். 4 மாடு ஒன்றா இருந்தால் சிங்கத்துக்கு அங்கே வேட்டையாடுறதுக்கு வேலையே கிடையாது. ஒன்று நீங்கள் மோடிஜியை குஜராத்தில் வந்து சிங்கம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, கதை சொல்கிறேன் புரியுதா. சிங்கமே வந்து காட்டில் வந்து எதை போடலாம் போடக்கூடாது அதுக்குன்னு ஒரு கணக்கெலாம் இருக்குது. அந்த குறைந்தபட்ச ஒரு கணக்கை கூட இவர் சரியாக பண்ணுறது கிடையாது. இவர் வந்து வீழ்த்தப்பட மாட்டார், இது வந்து கஷ்டம், இது முடியவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள். அந்த பிம்பத்துக்காக தான் அவங்க வந்து ராகுல் காந்தி வர்சஸ் மோடிஜி அப்படின்னு சொல்லி அவங்க பிச் பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவை நீங்க குறிப்பிட்டு சொன்னதுனால இப்போ உத்தவ் தாக்கரே வைப்ரண்ட் லீடரா இருக்கலாம், அவங்க அப்பாவுடைய பேரு பால் தாக்கரேவுடைய பையன்கிற ஒரு பெரிய வேவ் இருக்கலாம். அதே நேரத்துல அஜித் பவார், சரத் பவார் சின்னம் 2 பேர்ட்டையுமே இல்ல. சின்னம் இல்லாமல் மகாராஷ்டிரால தேர்தலை சந்திக்கிற போது அது வாக்குகளா மாறுமா? ஏன்னா சின்னம் ஆப்போசிட் பார்ட்டில தான் இருக்கு. ரொம்ப ஒரு கரெக்டான புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க நெறியாளர். இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த 2 பேருமே வந்து புதுசா அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஐயா சீமான் எடுத்து, ஐயா சீமானுக்கும் இப்போ சின்னம் பறிக்கப்பட்டது. சீமான் ஐயா அவருக்கு பறிக்கப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து தேர்தல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பறிச்சிட்டாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட இல்லை அவகாசம் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே அப்படி இல்லை, முன்கூட்டியே தெரியும் இந்த மாதிரி இவங்க வேலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சின்னத்தை ஆல்ரெடி பாப்புலர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. ஒன்று. இன்னொன்று அஜித் பவாரை பொறுத்தவரையிலும் சரத்பவார் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சரத்பவார் வந்து ஒரு டால் டவரிங் பர்சனாலிட்டி. கிட்டத்தட்ட இங்கே எப்படி கலைஞர் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. முலாயம் சிங் யாதவ் எப்படி வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு டவரிங் லீடரோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அவருக்குங்க. என்ன காரணம்னா அங்கே வந்து அந்த ஒரு சில ரீஜன், அதாவது அவுட்டர் மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா பஞ்சம் பட்டினி அந்த மாதிரிலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்ப அங்கே அந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த ரிஃபைனரிஸு சர்க்கரை ஆலைகள் வந்ததுக்கு பிறகு தான் அங்கே வாழ்வாதாரம் மாறுது. அந்த சர்க்கரை ஆலைகளை இன்னி தேதி வரலும் கட்டுப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத். அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அவர் தான் அங்கே தலைக்கட்டு. அவர் என்ன சொல்கிறாரோ அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாம் கேட்பாங்க. அந்த தொழிலதிபர்கள் கீழே தான் நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. வேலை அதாவது முதலாளிக்கு முதலாளி, அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி. அந்த பஞ்சம் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இவரால் தான் இந்த இடம் வந்து மேலே வந்தது, முன்னேற்றம் கண்டது அப்படின்றத ஒரு சிலர் நம்புகிறாங்க. இன்னொன்று, வயசான காலத்தில் எல்லாத்தையும் பிடிங்கினாங்கப்பா, இது நாளாகும். இன்னொன்று, செலவு பண்ணுறதுக்கு ஒன்றும் தயங்காதவங்க. அவரும் பாம்பேல தான் ஓட்டு போடுவார். இந்த வாட்டி வந்து வழக்கமாக இருக்கிற இடத்துல ஓட்டு போடாமல் மாறி வந்து சுப்ரியா சூலே எங்கே நிற்கிறாங்களோ அந்த இடத்துல பாராமதியில் வந்து போடுறாரு. அதாவது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாராமதியில் அஜித் பவாருடைய மனைவி நிற்கிறாங்க. காலையிலேயே ஏன் வந்து அங்கே ஓட்டு போடணும், லேட்டாக வரலாம், எதுக்குன்னா வயசாயிடுச்சு நடக்க முடியும், நான் வந்து இந்த தேர்தல் முக்கியம் அப்படின்னு பாராமதியில் என்னுடைய மக்களுக்கு நான் காட்டுற ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லாம சொல்ல. அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு பிரிக்கிறாங்க. யார் பிரிச்சு வேலை பார்க்குறாங்கன்னா, சரத்பவாரை பொறுத்தவரை பாராமதி எங்கெங்கெல்லாம் தேசியவாத காங்கிரஸ் நிற்குது, என்சிபி, அந்த இடத்த ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணா போதும். இதே ஒரு காலத்துல 42 தொகுதி 48 தொகுதியில வேட்பாளரை போட்டு பிரச்சாரம் பண்ணவர் தான் அவரு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஆளுமைக்கு இருக்கிறது சின்ன இடம். அப்படின்னும் போது அரசியல் வேலை தெரியும், ஒரு அனுபவம் இருக்கு, பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அப்படின்னும் போது கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி இல்லை, 48 தொகுதியிலும் வேலை செய்யணும். என்னதான் ஷிண்டே அவர்கள் அஜித் பவார் இருந்தாலும் இவங்களோட அந்த ரீச் இருக்குல்ல, பப்ளிக் ரீச், அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஷிண்டே என்னதான் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் தானேலையும் சரி பாம்பேலையும் சரி பேட்டி கேட்கும்போது இப்போ ஹிந்தியில் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிண்டே நல்லா தான் பண்ணுறாரு, ஷிண்டே தான் எங்களுக்கு எல்லாமே தானேல எல்லாம். உத்தவ் தாக்கரே பார்க்க பாவமாக இருக்குது. பாவம் ரொம்ப டேஞ்சர். யாருன்னா பாவம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு ஓட்டு போட்டவங்களும் திருப்பி பாவம் பார்ப்பாங்க. இதுதான் இந்திய அரசியல் வரலாறு. அதனால் இப்போ இது வந்து ஷிண்டேக்கு ஒரு பின்னடைவு. ஷிண்டே அவர்களே இதே வந்து அந்த சைடு இருந்து இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருந்தது பிஜேபினா ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். மொத்தமாக பிஜேபி முடிச்சு விட்டுருப்பாங்க 2 பேரும். ஒருவேளை ஷிண்டேவும் ஆனால் பிரிஞ்சு நிற்கும் போது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்னன்னா, ஒருங்கிணைந்த சிவசேனா இருந்த பொழுது கிடைத்த வெற்றி பிளவுபட்ட சிவசேனா இருக்கும்போது எப்படி கிடைக்கும்? இது குறைந்தபட்ச கணக்கு. இந்த மாதிரி பிரச்சனை அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கு.
நிச்சயமா சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.